வேணா ஸ்டார்ட். அழகேசன், நானும் ஆரம்பிச்சிட்டுங்களா? ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. கௌரி, நான் சொல்லியிருக்கேன் லயன் கிட்ட. சரிங்க சரிங்க. ஐயா இப்போ வணக்கம். இப்ப வந்துட்டாருன்னு கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்க சார். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 17வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1343 என்று நாம் சிந்திக்கின்றோம். நேற்றைய பாடல்ல அவளை வணங்கினாலே புண்ணியங்கள் சேரும், புண்ணியவான் ஆக முடியும் அப்படின்னு சொன்னவரு, அவ்வாறாக புண்ணியம் பெற்றவர்கள் சிவசக்தியின் அருளை பெற்றவர்களாகவும் உலக நன்மைக்காக தொண்டு செய்பவர்களாகவும் உலகம் போற்றும்படியாகவும் உலகத்தோடு கலந்து வாழ்ந்து விடுவார்கள். அன்பும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்பம்னா என்னன்னு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு இந்த மந்திரத்தில் கூறுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாங்க கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1343. புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும் கண்ணியனாகி கலந்தங்கு இருந்திடும் தன்னியனாகி தரணி முழுதுக்கும் அந்நியனாகி அமர்ந்திருந்தானே. இதுக்கான கமெண்ட்ரி: The presence of a yogin is a blessing. He freely dispenses happiness. கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் தான் 5வது பாடல். நம்ம 5 பாடல்களா கௌம் என்ற மந்திரத்தோட பலன்களும் தேவியர்களும் பத்தி பார்த்துட்டு வரோம். முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட அம்மாவா தான் நான் இது பார்க்குறேன். அந்த கௌம்ங்கிற மந்திரத்துக்கு கௌரி தேவியாவும் கணேசரும் அவங்க அம்மாவும் கௌரி தேவியாவும் இருக்கிறதாவும் நான் பார்த்தேன். அப்புறம் அந்த என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க, நல்ல அருளை கொடுத்தாங்க. அப்புறம் வினைகள் சூழ்ந்த வினைகள் எல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற அறிவை கொடுத்தாங்க. அப்புறம் விழிப்புணர்வை கொடுத்தாங்க. அது மாதிரி நமக்கு தேவையான, நம்ம கூடயே இருந்து நம்ம வளர்ச்சிக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம சிவத்தை அடையிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்ம என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா, செல்வம், படிப்பு, இந்த விஷயத்துக்குலாம் அவங்க போவே இல்லை. நல்ல வாழ்க்கை அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வினைகளை கலை தீர்த்து சிவத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியும், நமக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு அம்மாவா இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரியும் நம்ம தான் நான் பார்க்குறேன். இதான் 5வது பாடல். அதனால இந்த 5வது பாடல்ல அவங்க சொல்ல வர்றது, நம்ம வந்து போன பாடல்கள வினைகளும் போமே வினைகளும் புண்ணியனாகுமே, அந்த வினைகள்லாம் தீர்ந்து புண்ணியனாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து இன்னைக்கு வந்து அந்த சிவநிலையே அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும். புண்ணியன்னா சிவம் தான். சிவமாகி பொருந்தி உலகெங்கும். அந்த நமக்குள்ள சிவமாகி அவர் பொருந்தி உலகெங்கும் இருக்கிறவர். அவருக்கு எல்லை கிடையாது. இவ்வளவுதான் சிவம்ங்கிறது, இவ்வளவுதான் அப்படின்ற எல்லை இல்லாம உலகெங்கும் பொருந்தி என்னவா இருக்காருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள இருக்க அந்த விழிப்பு நிலை தான்.
அது உலகெங்கும் நம்ம விரிய வைக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு இப்ப இல்ல. அந்த கடவுள் அருள் குடுத்தாங்கன்னா, நம்ம அந்த உலகம் முழுக்க பரவுற அளவுக்கு அந்த விழிப்பு நிலை நல்லா மேம்படும். கண்ணியனாகிக் கலந்து அங்கு இருந்திடும். கண்ணியன் கண்ணியன்னா நல்ல பண்புடையவன். கண்ணியவான் அந்த மாதிரி. நல்ல பண்புடைய அ ஏன்னா இந்த சிவத்துல வந்து என்ன இருக்கும்னா, ம மலம் வந்து சேராது. மலமற்றவர் தான் சிவம் இல்லையா? இந்த விழிப்பு நிலையோட அம் பகை வந்து சேராது. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, பண்புல வந்து நல்ல பண்புகள் மட்டும் தான் இவங்கள்ட்ட இருக்கும். தன்னியனாகி தரணி முழுதுக்கும். தன்னியன்னா அந்த தண்ணி போல குளிர்ந்த தன்மையுடையவன். கருணை உள்ளமுடையவனாக. ஆக தரணி முழுதுக்கும், உலகம் முழுதுக்கும் அந்நியனாகி அமர்ந்திருந்தானே. அந்நியன்னா நெருக்கமாக அமர்ந்திருந்தானே. எப்படின்னா எல்லாருக்குள்ளயுமே சிவம் அமர்ந்து தான் இருக்கிறாங்க. சிவமா பார்த்தா எல்லாருக்குள்ளயும் அமர்ந்து இருக்கிறாங்க. நமக்குள்ள சிவத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாரியும் பார்க்கலாம். சிவம் எப்படி இருப்பாங்க, நீங்க வந்து சிவம் ஆகலான்னு சொல்லிட்டு, சிவம் எப்படி இருப்பாங்கன்ற மாரியும் இந்த பாடல பார்க்கலாம். அந்நியனாகி அமர்ந்திருந்தான். இதே வந்து நம்ம உலகத்தாரையும் நம்ம எப்படி பார்ப்போமோ, ஒரு நெருக்கத்தோட தான் பார்ப்போம். யாரையும் வந்து ஒரு நமக்கு தேவையில்ல பகையா பார்க்க மாட்டோம். எல்லாரையும் அன்போட பார்ப்போம். கருணை உள்ளத்தோட இருப்போம். அந்த பகைன்ற விஷயம் இல்லாம இருப்போம். அந்த சிவமாக பொருந்தி, சிவத்தோடயே பொருந்தி இருப்போம். அந்த மனதோட இருந்து விலகி, அந்த மனம் விலகுனதுனால தான சிவமே வெளியில வந்தாங்க. அதனால அந்த சிவத்தோடயே பொருந்தி இருக்கிறதுனால, அ உலகத்துக்கும் நன்மையா இருக்கும், அவங்களுக்கும் நன்மையா இருக்கும். அதனால எல்லாரும் அத நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம தேவி இந்த பாடல்ல நமக்கு சொல்லிட்டு போறது. அடுத்தது இந்த பாடலோட அந்த கவுமோட இது முடியுது. அடுத்ததுலருந்து கிரீம்லேருந்து கவும்ன்றது வந்து ஆரம்பிக்குது. அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாம்மா வந்திருக்காங்களா? எனக்கு காமிக்கல. வேற யாரும் இல்லைங்கம்மா. அர்த்தமா வாங்க ஐயா. அர்த்தநாரி ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல என்னன்னா, யாராவது வந்தாங்கன்னா உடனே எனக்கு சொல்லிடுங்க. அந்த அதேமாதிரி விந்தியா அம்மா கூட வருவாங்க, கொஞ்சம் காலம் எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல முதல்ல என்னன்னா, 4 வார்த்தை. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம், 12 வருஷம் இருக்கிறாரு. நம்ம என்ன கேட்போம், ஒரு 4 வார்த்தை படிச்சியாடா அப்படின்னு கேட்போம். அது மாதிரி இதுல ஒரு 4 வார்த்தைய மாத்திரம் நம்ம நினைவில் வச்சுக்கிறது நல்லது. என்ன அந்த 4 வார்த்தை? புண்ணியம், 2வது கண்ணியன், 3வது தன்னியன். அது தன்னியன் அப்படின்னு சொல்றது வந்து தன்னியன்கிறது, அதை அப்படியே தமிழ்படுத்தி தன்னியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது அந்நியன். ஏதோ ஒரு படத்தை சொல்ற மாதிரி நினைச்சுக்க கூடாது இந்த இடத்துல. இந்த 4 வார்த்தைய மாத்திரம் நம்ம நினைவு வச்சுக்கிட்டோம்னா போதுமானதுதான். இந்த பாட்டு 4 வரி, ஆனா 4 வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். முதல்ல இருக்கிறது வந்து புண்ணியன் ஆகி. இதுல ஒரு வார்த்தையிலுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப கவனமா பார்க்கணும். புண்ணியன் ஆகி அப்படிங்கிறது இருக்குங்க. புண்ணியனா எப்ப ஆக முடியும்? அதாவது உழைப்பும் சேமிப்பும் இருந்தா அவங்க செல்வந்தன ஆக முடியும். ஆனா மாணிக்க வாசகர் சொல்வாரு, செல்வமே சிவபெருமானேன்னு. அந்த சிவபெருமான் என்கின்ற செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ, சிவம் என்கின்ற செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களே புண்ணியன் அப்படின்னு பொருள். அது சிவம் அப்படிங்கிறது என்னன்னா பேரொளி தான். அது அந்த பேரொளி தான் பேரருள், பேரருள் தான் பேராற்றல். அந்த பேராற்றலும் பேரருளுமாகி அந்த பேரொளி
அது எது அப்படின்னா அது ஞானம். ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா பதிஞானம். 3 ஞானம் இருக்குங்க. இந்த உலகத்துல நமக்கு தேவையானதெல்லாம் பொருள் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம படிக்கிற படிப்பு இருக்கு பாருங்க, அது பாச ஞானம். அடுத்தது இந்த உசுரை நம்ம என்னெல்லாம் பண்ணா, என்ன எக்ஸசைஸ் பண்ணா, என்ன மாதிரி சாப்பிட்டா நீண்ட நாள் வாழ முடியும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அது பசு ஞானம். உயிரை பசுன்னு சொல்லுவோம். இந்த 2க்கும் மேல இறைவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுகிற அந்த இது இருக்கு பாருங்க, அதுதான் பதிஞானம் அப்படின்னு சொல்லுவோம். பதியை பற்றிய ஞானம், அது பதிஞானம். அந்த பதிஞானம் உடையவர்கள் தான் புண்ணியர்கள். அவங்க தான் சிவசெல்வம் உடையவர்கள். ஞான சம்பந்தர் சொல்வாருங்க, செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு அவருடைய தேவாரத்துல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி இந்த சிவசெல்வம் உடையவர்கள் புண்ணியர்கள் ஒண்ணு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாதுல்ல. அதனாலதான் புண்ணியன் ஆகி அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த புண்ணியன் ஆகி, அப்ப புண்ணியன் ஆன உடனே அவன் என்ன பண்ணுவான்னா பொருந்தி விடுவான். எங்க பொருந்துவான்? உலகத்துல பொருந்துவான். நீங்க யோசிச்சு பாருங்களா. இப்ப என்னன்னா கணியன் பூங்குன்றன் என்ன சொன்னார்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த கோட்பாட்டை உலகத்துல எல்லா அரசர்களும் எல்லா ஆளும் தரப்பினரும் பின்பற்றினாங்கன்னா உலகத்துல போர் வருமா? வரவே வராது. ராவல்பிண்டியும் கராச்சியும் என்னோட ஊர் தான் அப்படின்னு நினைச்சோன்னா எப்படி அழிப்போம்? காஷ்மீர் என்னோட ஊருன்னு நினைச்சா அவங்க எப்படி அழிப்பாங்க? ஆனா அந்த கோட்பாடு உலகத்துல இல்லாம இருக்கு. அதனால்தான். அப்ப யாது உன் ஊர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாவரும் கேளீரே, அந்த கேள்வியே பதிலா வந்துருங்க. அதனாலதான் அதுக்கு இலக்கணத்துல வினா உத்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீ கேள்வியா கேட்கலாம். யாதும் ஊர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாவரும் கேளீரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கம்மா, கிருத்திகா அம்மா வித்யா மேரா வந்திருக்காங்களா பாருங்க. சரிங்க. அதனால அது மாதிரி அந்த தன்மை வந்தா அவங்கதான் புண்ணியர் ஆகி அப்படிங்கிறது. சரி, என்ன பிரயோஜனம் அப்படின்னா, யார் புண்ணியம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்க கிட்ட இறைவனே வருவார். அதாவது சிவத்தை அடைவதுங்கிறது ஒண்ணுங்க, ஆனா சிவமே மனிதனை அடைவதுங்கிறது ஒண்ணு. நாம் ஒரு ஆத்மா போய் சிவத்தை அடைவதுங்கிறது முயற்சி. ஆனா சிவமே மனிதனோடு இணைவது அப்படிங்கிறது அது புண்ணியம். அது கண்ணப்பனை நோக்கி அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க பாருங்க. அந்த கண்ணை எடுக்கும் போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. ஸ்டாப், நில்லு கண்ணப்பான்னாரு. அது வரைக்கும் அவர் பேர் திண்ணன் தானேங்க. சிவபெருமான் கையை பிடிச்ச பிறகுதான் அவருக்கு கண்ணப்பன்னு பேரே வந்தது. 6 நாள்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நாளாரில் கண்ணிழந்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னு பட்டினத்தார். அது மாதிரிதான். இப்ப நம்மலாம் சாப்பிடணும்னா கோயிலுக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு சில பேர் வராங்க. ஆனா சிவபெருமானே நீர்தான் பெரிய தொண்டனோ அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் சிறு தொண்டன் சாப்பிட அவரே வந்தாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். கண்ணன் கிருஷ்ணர் கர்ணன்ட்ட போய் கெஞ்சி கேட்டாரு, உன் புண்ணியத்தெல்லாம் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டாரு. புண்ணியம் நம்ம கிட்ட இருந்தது. இப்ப நம்ம நம்ம தேவைய கடவுள்கிட்ட கேட்கிறோம். ஆனா புண்ணியம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கடவுளே நம்ம கிட்ட கேட்பார். அதுதான் புண்ணியனாக இருப்பது, அதோட மிகப்பெரிய பயன். அதுக்கப்புறம் புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும்.
பொருந்தி உலகெங்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்க நொடி பொழுதுல உலகெங்கும் போய் வந்துட முடியும். அவங்களால அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒளி தானே வேகமா போகும். ஒளியை விட வேகமா போறது ஒண்ணு இருக்குல்ல, நியூட்ரினோ. இன்னைக்கு வரைக்கும் ஒளிதான் வேகமா போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, ஒளியை விட வேகமா போகக்கூடியது நியூட்ரினோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நியூட்ரினோவை விட வேகமா போகக்கூடியது ஒண்ணு இருக்கும் இல்ல, அதுதான் ஆன்ம ஒளி அப்படின்னு சொல்றது இருக்கலாம். அது பின்னாடி அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கங்க. அப்ப உலகெங்கும் அவங்களால சென்று வர முடியும். அது வள்ளலார் சொல்லுவாங்க, அண்ட கோடிகள் அனைத்தும். எத்தனை அண்ட கோடிகள், அங்க புளூரல், அந்த கோடியே புளூரல்ல வச்சிருப்பாரு. அண்ட கோடிகள் அனைத்தும் அரை கணத்து ஏகி, ஆஃப் செகண்ட், அரை கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியேன்னு அந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல. அப்படி உலகெங்கும் சென்று வரக்கூடிய, உலகெங்கும் இருக்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடிய, தீங்குகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தா அவங்க தான் புண்ணியன் அப்படிங்கிறது. இந்த கண்ணியன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா ஆற்றலும் இவங்க கிட்ட இருக்கும். ஆனா எதையும் தான் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவோ, தனக்கு ஒரு விளம்பரம் வேணுங்கிறதுக்காகவோ எதையும் செய்ய மாட்டாங்க. அருணகிரிநாதருக்கு முருகர் உபதேசித்த மாதிரி சும்மா இரு சொல்லற அப்படின்னு அமைதியா இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்மலாம் ஒரு செயல் செய்யும் போது, இதை நான் செய்யறேன், என்னை விட்டா யாராலையும் செய்ய முடியாது அப்படின்லாம் நினைப்போம்ல, அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா அவங்க கிட்ட ஆணவம்ங்கிறதே இருக்காது. சைவ சித்தாந்தத்தின்படி ஆணவ வாசனையாவது இருக்கும். ஆனா சமரச சுத்த சன்மார்க்கத்தின்படி ஆணவமே இருக்காது. எனைத்தாணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருப்பாரு. ஆணவம் தவிர்க்கப்பட்ட இடமா சமரச சுத்த சன்மார்க்கம் இருக்கும். அதுதான் கண்ணியன் அப்படின்னா கட்டுப்பட்டு. எதற்கு கட்டுப்படுவது அப்படின்னா இயற்கைக்கு கட்டுப்படுவது. கண்ணியனாகி எல்லா இடத்துலயும் கலந்துருவாங்க. அவங்க டீல பால் கலந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கலந்துருவாங்க, பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் தன்னியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எல்லோரிடத்திலும் மென்மையாக பழகக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்தது, இந்த குற்றத்துக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்றதுங்க. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு பாருங்க, 12 ஆழ்வார்கள் பாடினது. இந்த பெருமாள் கோவில்ல காத்தால 3-3:30 மணிக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க சில கோவில்கள்ல. அங்க நம்ம போனோம்னா அங்க திருமஞ்சனம்னுவாங்க, சிவன் கோவில் அபிஷேகம்னுவாங்க. அந்த திருமஞ்சனம் முடிக்கும் போது 4000 பாசுரங்களையும் ஓதி கடைசியா தொகை 4000 எங்கள் வாழ்வே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. நம்ம அங்க இருக்கிற வடகலை தென்கலை எல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துல என்ன சொல்றாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது அவங்க சொல்லுவாங்க, தொகை 4000 எங்கள் வாழ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. 4000 பாட்டையும் சொல்ல வேணாம், அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இப்ப மெமரி கார்டு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னா 30 பாசுரத்துல 15வது பாசுரம், அது எல்லே இளங்கிளியே அப்படின்னு தொடங்கும். அதுல நானே தான் ஆயிடுக அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த நானே தான் ஆயிடுக அப்படின்னு மனப்பூர்வமா நம்ம சொன்னோம்னா இந்த 4000 பாசுரங்களையும் ஓதின பலன் கிடைச்சிருமா. நானே தான் ஆயிடுக, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி அவங்க தன்னியனா இருப்பாங்க. இந்த தன்னியன் அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன இருக்கும்னா, அவங்க மனசு முதல்ல தாய்மையா இருக்கும். தாய்மைங்கிறது என்ன, எல்லாத்துலயும் பொறுத்துக்கிறதுங்க.
இப்ப நிலத்துல நின்றுகிட்டு தாங்க குழி வெட்டுவோம், நிலத்துல நின்றுகிட்டு தான் சுரங்கம் பண்ணுவோம். ஆனா ஒரு நாளும் அந்த நிலம் நமக்கு தீமை செஞ்சதே கிடையாது. அதான் தாய்மை பண்பு அப்படிங்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கெல்லாம் கூட நன்மையை செய்யக்கூடிய மனசு இருந்ததுன்னா அதுதான் தன்னியன் அப்படிங்கிறது. இந்த தன்னியனா இருக்கிறதுக்கே புண்ணியம் வேணும். அதுதான் அதுக்கப்புறம் தான் அந்நியன் அப்படின்னு கௌரி அம்மா அருமையா சொன்னாங்க. அந்நியன்னா நெருக்கம், அன்னித்து இனிக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன அந்த அகவல் வரி அவங்க சொன்ன பிறகு எனக்கு ஞாபகம் வந்தது. அந்நியன் அப்படின்னா எல்லோரிடத்திலும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. அவன் இந்த உலகத்துல எங்க நோய் வந்தாலும் உடனே அவங்க அங்க போவாங்க, எங்க பஞ்சம் வந்தாலும் உடனே அங்க இருப்பாங்க, எங்க பகை வந்தாலும் உடனே அதை நீக்குவாங்க. உரு பசியும் ஒவ்வாப்பினியும் செரு பகையும் சேராமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் தான் புண்ணியம் செய்தவர்களா இருப்பாங்க. இந்த புண்ணியம் செய்தவர்கள் என்னன்னா அறம் செய்வாங்கங்க. இதுக்கு திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரோட 17வது பாட்டு இதோட சொல்லி முடிக்கலாம். யாராவது வந்திருப்பாங்க, நீங்க சொல்லாம இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆண்டாள் நாச்சியாரோட 17வது பாட்டுல அம்பரமே, அம்பரமேனா ஆடை, தண்ணீரே, சோறு என்று அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நந்தகோபனை எழுப்புவாங்க. எப்படி எழுப்புவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வஸ்திர தானம் பண்ற, எல்லாருக்கும் கோடை காலத்துல தண்ணி கொடுக்குற, அதுக்கப்புறம் சோறும் போடுற. இது மூணும் தான் அறம். அம்பரமே தண்ணீரே சோரே என்று அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்வாங்க. இது மூணும் கொடுக்கறது அறம். ஆனா இது மூணையும் பெரும்படியான பெறக்கூடிய கல்வியை ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா அது பேரறம். அது மாதிரி அறம் செய்யக்கூடியவர்கள் தான் புண்ணியமானவர்கள். ஆனா அறம் செய்யக்கூடியவர்களிடத்தில் போய் பயனை அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவர்கள் அடுத்த பிறவிக்கு புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதாங்க விஷயம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டுல. நன்றி, வணக்கம். யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நன்றிங்க ஐயா. கிருத்தியம்மா வந்தாங்க, அப்புறம் திரும்ப காணோம் அவங்கள. வருவாங்கன்னு நினைக்கிறேன். விந்தியாம்மா வாங்க. இல்லையா? இந்தியாமாவும் வரல, வந்த மாதிரி தெரியல. நீங்களே தொடரலாங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட விளக்கம். இல்ல அது அப்பர பெருமான் சொல்லுவார், புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுக்கு பூ சூட்டுதல். அதாவது அஞ்செழுத்தும் ஓதாராகில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல மலர் பறித்திட்டு மலர் பறித்து இட்டு உண்ணாராகில். தினந்தோறும் நம்ம பூஜைக்காக பூ பறிக்கணும். இப்ப நமக்கு நம்ம பூவை காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா அந்த காலத்துல எல்லாரு வீட்லயுமே பின்னாடி தோட்டம் இருக்கும், அதுல பூ இருக்கும். கண்டிப்பா பூ பறிச்சு கொண்டு வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த பூ கூட யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, புண்ணியம் செய்யறவங்களுக்கு தான் பூ கிடைக்குமா. புண்ணியம் செய்யறவங்களுக்கு தான் பூஜைக்கே நீர் கிடைக்குமா. சாதாரணமா குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தண்ணி கிடைக்கிறதுங்கிறது இயல்புங்க. ஆனா பூஜைக்கு நீர் கிடைக்கிறதுங்கிறது உயர்வு. அப்படிப்பட்ட நீரும் பூவும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, புண்ணியம் செய்தவர்களுக்கே கிடைக்கும்னுவாங்க. இந்த திருமால் கடைசியா கர்ணன்ட்ட வாங்கினாரு பாருங்க, செய் புண்ணியம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வினைத்தொகை. செய்கின்ற செய்யும், இந்த 3 காலத்துக்கும் உரிய புண்ணியத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்பாரு. அதை கொடுத்த பிறகுதான் அவருடைய உசுறு பிரியும். அப்ப அந்த புண்ணியம்ங்கிறது உயிர் பிரியாம கூட பார்த்துக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தும் விபத்தும் நடக்காது.
அங்க அந்த தன்மையில போனா கூட அவங்க தப்பிச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். விந்தியாம்மா பார்த்துட்டு போயிட்டாங்களா ஒருவேளை? சிவ சிவா. நீங்க ஓதுதலோட ஒண்ணு நிறைவு சரி, செய்யலாங்க. வர வரைக்கும் பார்க்கலாம். நன்றி. யாரா ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? செந்தில்குமார், பவளமணி அம்மா, ராஜ்குமார், அப்புறம் யாராவது வந்திருக்காங்களா பாருங்க. யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, டைம் இருக்கு. ரைட், 6:57. சரி. கணேஷ் வாங்க வாங்க கணேஷ், பேசுங்க. நன்றிங்க. ஓம் நமஸ்காரம். வாங்க கணேஷ், நமஸ்காரம். வாங்க, சொல்லுங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் வந்து இது பொதுவான பேசுகிற தமிழ் கிடையாது. இது வந்து பழைய தமிழ் மாதிரி இருக்குது. அது காரணம் வந்துட்டு நீங்கள் பழைய புஸ்தகம்லாம் படிக்கிறது தான், இல்லை நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி தமிழ் பேசுவீங்களா? கணேஷ் ஆச்சாரியா நீங்க? ஆமாம். ரைட், ஓகே ஓகே. நான் வந்துங்க, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பழைய தமிழ் கிடையாது. இதுதான் ஃபங்க்ஷனல் தமிழ், நடைமுறை தமிழ் தான் இது. ஆனா நீங்க அதிகமா இத லிசன் அப்சர்வ் பண்ணாததுனால இது உங்களுக்கு பழைய தமிழா தெரியுது. ஆனா நான் சொன்னது எல்லாமே இன்னைக்கும் எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ் தாங்க. ஓகே, அப்போ வந்து பழைய தமிழ் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? கொஞ்சம் பேசி. அப்படிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். தசும்பு துலங்கு இருக்கை அப்படின்னு இருக்கும். இதுதான் பழைய தமிழ். தசும்பு துலங்கு இருக்கை. தசும்புனா என்ன உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. துலங்குதல்னா என்ன? இந்த வருடம் தெரியாது. இதுதாங்க வெரி ஓல்டு தமிழ். ஆனா அது கோல்டு தமிழ் அது, சரிங்களா? அதனால அதுதான் பழைய தமிழ். அது இப்ப பேசுனது எல்லாமே எல்லாருக்கும் புரியக்கூடிய தமிழ். நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. இது 1343வது பாடல் இது. அதாவது 1343 poetry டுடே. ஆனா நீங்க இத்தனை நாளா வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். வெரி சிம்பிள். சரி. காலத்தில் எல்லாத்துக்குன்னா பழைய பொயட்ரி தமிழில் எது வருது? இல்லைங்க, நான் சொன்னது ப்ரோஸ், புரியுதுங்களா? டிஃபரெண்ட் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் பொய்ட்ரி இஸ் என்னன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் ஏ பெஸ்ட் லைன் கால்டு பொய்ட்ரி, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் ஏ லைன் கால்டு ப்ரோஸ். ஓகே. எங்க பெஸ்ட் வேர்ட்ஸ் இல்லையோ அங்க ஒஸ்ட் திங்கிங் வந்துடும். இப்ப நான் சொன்னதெல்லாமே பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தமிழ், பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் டிவைன், பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் விஸ்டம். சரி. பழைய காலத்தில் எல்லாத்துக்கும் பழசு சங்கம் லிட்ரேச்சரா இல்லை சங்கம் லிட்ரேச்சரும் தாண்டி எதுனா இருக்குதா? இல்லைங்க, அதாவது சங்கம் லிட்ரேச்சருக்கு முன்னாடி இருந்தது வேதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் லிட்ரேச்சர் தான் வெரி ஏன்ஷியன்ட். அதாவது ஓல்டு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாம ஏன்ஷியன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நியூ அப்படின்னு யூஸ் பண்ணாம மாடர்ன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதுதான் லிட்ரரி வேர்டுங்க. வெரி ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் சங்கம் லிட்ரேச்சர் தான்.
சரி, தமிழில் வந்துட்டு 5 வேதம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பேரும் வந்து வேற தமிழ்ல மாதிரி இருக்குது. தமிழ் 5 வேதம் எங்க இருக்குங்க? சொல்லுங்க, அந்த 5 சொல்லுங்க. நாட்டிய வேதம் எல்லாம் சொல்லிட்டு வேற ஏதோ வேதம் படித்த மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை, இது இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணேஷ், a text called திருமந்திரம் written by திருமூலர், 3000 poetry. He take a year to publish a poetry. So this club for திருமந்திரம் only. So திருமந்திரத்தோட ஒட்டி favor of திருமந்திரம். If you have any doubt, please ask. This is my humble request. ஓகே. திருமந்திரம் இதில் வந்துட்டு எல்லாத்துக்கும் பழையது. திருமந்திரம் is ancient literature for Saiva. Those who are consider Shiva is God, their studies, the literature for them. சரி. இன்னொரு விஷயம், எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது, அதனால நானே இங்கிலீஷ்ல அரியர் வச்சு பாஸ் பண்ணேன். ஆனா உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி சார். சரி, இன்னைக்கு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். விந்தியா மேம் வந்திருக்காங்க. விந்தியம்மா வாங்க. விந்தியம்மா, உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கடவுளும் நீங்களும் கூப்பிட்ட உடனே வரமாட்டேங்கிறீங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1343வது திருமந்திரம். புண்ணிய வாழ்வு பொருந்தும். திருமந்திரம். புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும் கண்ணியனாகி கலந்தங்கு இருந்திடும் தன்னியன் ஆகி தரணி முழுதுக்கும் அந்நியன் ஆகி அமர்ந்து இருந்தானே. அன்னையை வழிபட்டு புண்ணிய பேர் பெற்றுவிட்டால் நல் வினையாளனாக உலகு பாராட்ட வாழ்வான். உலகத்தால் கண்ணியமிக்கவனாக கருதப்பட்டு மதிக்கப்படுவான். உலகம் முழுமைக்கும் உதவ எண்ணும் கருணை மனம் கொண்டவனாகவும் எல்லாராலும் விரும்பப்படும் இனியவனாகவும் அவன் வாழ்ந்திருப்பான். கண்ணியன் என்ற சொல்லின் பொருள் பெருமைக்கு உரியவன். தன்னியன் கருணை காட்டுபவன். தரணி உலகம். அந்நியன் இனிமையானவன். புண்ணியனாகி தொடங்கி இந்த அடிக்கு சிலர் என்ன பொருள் தர்றாங்கன்னா, அமர்ந்தான் வரை சிவபெருமானுக்கு ஏற்றி உரை கூறுவர் சிலர். இது பொருந்தாத வலிந்து பொருள் கொள்ளும் வகையினதாகும். கழக வெளியீட்டுல சிவபெருமான் உலகெங்கனும் புண்ணியனாகி பொருந்தினன், கருதி மதிக்கத்தக்க சிறப்புடையனாகி நிலை பெற்ற ஆறுயிர் அனைத்தினும் கலந்து நின்றனன். திருவருட்கூறு உடையனாதலின் குளிர்ந்த தன்னலி உடையவனாயினன். தரணி முழுவதுக்கும் அதன்கண் வாழும் உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராய் நெருங்கி இருந்து இன்புறுத்துவான். கண்ணியன் பெருமை உடையவன். தன்னியன் இரக்கம் உடையவன். அந்நியன் அருகில் இருப்பவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஓதி நிறைவு செஞ்சுக்கலாமாங்கய்யா? முடியுங்களா? சரி, இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 15வது பாடல். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார்.
மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடும் அன்றோ, பண்ணளிக்கும் சொற்பண்ணளிக்கும் பரிமலை யாமலை பைங்கிளியே. சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை ஐயா, மிக்க நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு. கிருத்திகாமா வந்திருக்காங்க. வாங்கம்மா கிருத்திகாமா. வணக்கம். வாங்க கிருத்திகாமா, வாங்க. மன்னிக்கணும், பேசக்கூடிய சூழல் இல்ல, அதனால்தான் நான் வெளிலயே போனேன். அப்புறம் லிசனரா இருக்கலாம்னு வந்திருக்கேன். நன்றி. நன்றி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா நேரம் இருந்தாங்க? The time of closing, the permission of owner of the club. லைன் அவரு கேள்வி கேட்கலாமா அழகேசன் சார்? நன்றிங்க ஐயா. கேள்வி கேட்கறதான இந்த தளம். நன்றி. கேட்கலாம் கணேசன் சார். கணேஷ் சார். எஸ் சார். சார், ஓம் பத்தி என்ன சொல்லியிருக்குது? ஓம் பத்தியா? அபவுட் த பிரணவம். ஓகே. எஸ். ரைட். இந்த ஓம் அப்படிங்கிறது தான் எல்லாமே. ஆல் த சோல், ஆல் த வேர்ல்டு, ஆல் எல்லாமே நீங்க கடவுளை பார்க்கணும்னா தியானத்துல ஓம் சொல்லணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்புறம் நீங்க லாங் லைஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஓம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு, அதுக்கப்புறம் நமக்கான பிசிக்கல், சோல், திஸ் 3, இது எல்லாமே அந்த கண்டென்ட் ஆஃப் பிரணவம். இது மாதிரி ஓம்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்குங்க. ஏன்னா நம்ம ஓம் பத்தி ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும்போது தனியா இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட்டுக்கு நீங்க ஃபுட்டு சர்வ் பண்றீங்க. சர்வ் பண்ணும்போது நம்ம வாழை இலை எடுப்போம். வாழை இலைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க கணேஷ்? பனானா லீஃப். பனானா லீஃப். அந்த பனானா லீஃப் போட்டாதான் அந்த கெஸ்ட் ஹாப்பி ஆவார். அது எப்படி ஒரு ஃபீஸ்டுக்கு பனானா லீஃபோ, அது மாதிரி ஸ்பிரிச்சுவலுக்கு ஓம் அப்படிங்கிறது பேசிக். இது எங்க சொல்லியிருக்கேன்னு தெரியாது. நான் ஓமோட இம்பார்ட்டன்ட் பத்தி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அது. நீங்க இன்னொரு நாள் வாங்க. அது ஓம் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு அதற்கான பாடல் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுவாங்க. எஸ் சார். நன்றி. நன்றின்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே இந்த நன்றிங்கிற வார்த்தையை எல்லாம் கொண்டு கொடுக்கும். நன்றி. சொல்லுங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க என் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். சரி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை 6:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி. ஓம். புகழ்பெற்ற வீணை இசை கலைஞர்